ஆகியோருடைய தலைவருடைய பார்வை ஒன்றே போதும். நடிகர் கல்கியின் அதிரடி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வேட்டையன் படத்தை அற்புதமா முடிச்சுட்டு இப்போ அதிரடியா கூலி படத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும். வேட்டையன் படத்தை பார்த்தீங்கன்னா லைக்கா தயாரிக்கிறாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மரண மாஸ் காட்டுறாங்க. ஞானவேல் அவர்கள் இயக்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும். அனிருத் இசை. நடிகர்கள் சொன்னாக்க அமிதாப் பச்சன் 30 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னா இணையறாங்க. அப்புறம் ரித்திகா சிங், மஞ்சு வாரியர், ஃபஹத் ஃபாசில், இது போல நிறைய நடிகர் பட்டாளங்கள், ராணா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இப்போ கல்கி என்றவர் இந்த படத்துல நடிச்சதான் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. நடிகர் கல்கி யார் அப்படின்னு கேட்கலாம். அவரு மகாராஜா படம் வந்திருக்குல்ல, இப்போ ஓடிட்டு இருக்கு. அந்த படத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்குவார்ல, அவருதான். நீங்க பார்த்துருந்தா கண்டிப்பா தெரியும். அதுக்கப்புறம் அவரு பொள்ளாச்சியில ஒரு ஷூட்டிங்ல இருந்திருக்காரு யோகி பாபு கூட. அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்காக அவருக்கு கால் வந்திருக்கு. உங்களுக்கு கால் ஷீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு. உடனே யோகி பாபு அவர்கள்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி தலைவர் படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் வந்திருக்கு, உடனே கிளம்புன்னு சொல்லிட்டு யோகி பாபு அவர்கள் அவருடைய கார்ல எடுத்துன்னு வந்து ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு போனதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் நேரா ஹைதராபாத்துக்கு வந்திருக்காங்க. அங்க தலைவரை பார்க்கணும் எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தலைவருடைய வெறித்தனமான ரசிகர் அவர். அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறாராம். தலைவர் எப்படியாவது கூப்பிடுவார் நம்மள, கல்கி எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா தலைவர் எனக்கு கண்டுக்கவே இல்லை. தலைவர் அங்க ஏதோ கண்ணாடி போட்டுக்கிட்டு அங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி தலைவர் எப்படியாவது சந்திக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ். அப்போ ஃபஹத் ஃபாசிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நானும் ஒரே ஃப்ரேம்ல இருக்கோம். அப்போ தலைவர் அங்க உட்காந்துட்டு இருந்தார்ல, அப்போ தலைவரை கூப்பிட்டாங்க. ஓ, ஷூட்டிங் இங்கேயா, நான் அங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி, ஓகே சார், இப்போ ஃபஹத் ஃபாசில் இங்க வராங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு டைலாக் பேசுறாரு. அப்புறம் நீங்க கல்கி உங்ககிட்ட வராரு, கல்கி உங்ககிட்ட டைலாக் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே கல்கி அப்படின்னு சொன்னோடனே அப்படி ஒரு பார்வை பார்ப்பாரா. அந்த ஒரு பார்வையே போதும், அப்பா தலைவருடைய தரிசனம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு. உடனே ஒரு நான் தான் சார் கல்கி அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டாரா அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த வீடியோ உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ. அங்க கல்கி அவரு நிப்பாரு அப்படின்னு. ஒரு மனிதனுடைய சாதனை வெற்றிக்கு பின்னாடி நிக்கிறது யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா தான் இருப்பாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னா அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன், அவரு நமக்கு ஒரு வழிகாட்டிங்க, அவரு நம்ம குரு. அதாவது அவரை பின்பற்றி தான் எல்லாம் நடந்துட்டு இருப்போம். ஏன்னா அவருடைய அற்புதமான அந்த பாதை, கடந்து வந்த பாதை, கரடு முரடான பாதை, அதெல்லாம் அனுபவிச்சு இன்னைக்கு நமக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு குட்டி கதை மூலமா. அது மட்டும் இல்லைங்க, அந்த மனிதர், அதாவது காந்திஜிக்கு அப்புறம் உண்மையை மட்டும் பேசக்கூடிய ஒரு மனிதர் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்னாக்கா இருக்காரியா மாறுதட்டி சொல்லிப்போம் எங்க சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு. இன்னைக்கு அவரு உடம்புல கத்தி படாத இடமே கிடையாதுங்க. அப்படி, அதாவது எங்க பார்த்தாலும் ஆபரேஷன் அவருக்கு. என்ன கிட்னி ஆபரேஷன், அந்த ஆபரேஷன், இந்த ஆபரேஷன் இருந்தாலும் இன்னைக்கு 73 வயசாச்சு. யாராவது சொல்ல முடியுமா வயசாச்சுன்னு? அப்படி ஓடுறாருப்பா, அப்படி உழைக்கிறாருப்பா. அதாவது வயதானாலும் நோயானாலும் கவலைப்படாத, உன்னால முடியும் நினை அப்படின்றத அவரை சொல்லி கொடுக்கிறாரு. இதாங்க அவருடைய வாழ்க்கை தத்துவம். மத்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க, உடம்புல கத்தி பட்டவனே ஆப்ரேஷன் பண்ணியாச்சுப்பா, என்னால முடியாதுப்பா, ஓட முடியாதுப்பா, ஆட முடியாதுப்பா, நடிக்க முடியாதுப்பா அப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லி உட்காந்துப்பாங்க. அவரு அப்படிலாம் கிடையாது. என்னால முடியும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சாதிச்சு கேட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்பர் 1 இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருடைய கடின உழைப்பு. ஓகே நண்பர்களே, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர் நடிகர் கல்கி அவர்கள் தலைவருடைய பார்வை ஒன்றே போதும் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.